வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்க கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்குரிய எக்கனாமிக் யூனிட் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது புள்ளியில் இருக்க 10 யூனிட்டில் ஒரு யூனிட்டான எக்கனாமிக்கில் 4 யூனிட்ஸ் இருக்குது. அதில் ஒரு யூனிட்குரிய டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்குரிய 1 வேர்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 35 கொஸ்டினுக்குரிய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். 36லேருந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 வீடியோ, அதாவது இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்தவங்க. ஸோ இதுக்குரிய இந்த கொஸ்டினுக்கு அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்படியே உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்றதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகேங்க, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்தியாவில் மொத்த நிலப்பரப்பில் காடுகள் பெற்றுள்ள விழுக்காடு எவ்வளவு? 2007 தரவுகளின்படி இந்தியாவில் மொத்த நிலப்பரப்பில் எவ்வளோ % காடுகள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் 21.02%. ஆப்ஷன் பி 21.02%. சீனா மற்றும் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? ஸோ கொஸ்டினே ஆன்சர் இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இதுதான். சீனா, அமெரிக்கா. ஸோ நெக்ஸ்ட்டு 3rd பிளேஸ் தானே, சீனா அடுத்து அமெரிக்கா, 3rd இந்தியா. ஸோ 3வது இடத்துல நிலக்கரி உற்பத்தியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி 3வது இடம். உலக அளவில் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து அமைப்பை கொண்டுள்ள இந்தியாவின் மொத்த சாலைகளின் நீளம் சுமார் எவ்வளவு? ஸோ மொத்த சாலைகளின் நீளம் சுமார் 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலை இந்தியாவில் இருக்குது. இதான் உலகில் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாகவும் இந்தியா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த அளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 30 லட்சம் கிலோமீட்டர். திருவள்ளுவர் தனது திருக்குறளில் எந்த தொழிலை உலகத்தின் அச்சாணி மற்றும் அடிப்படை பொருளாதார நடவடிக்கை என்று குறிப்பிடுகிறார்? ஸோ எந்த தொழிலை திருவள்ளுவர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உழவு தொழில் தான். உழவு தொழிலை உலகின் அச்சாணின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி உழவு தொழில். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்ட மாநிலம் கேரளா. மிக அதிக பிறப்பு விகிதத்தை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமும் கூட. ஸோ அதிக பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலமும் யூபி தான், உத்தரப்பிரதேசம். ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம். உலக அளவில் பொருளாதாரங்களின் வரிசையில் 2016ஆம் ஆண்டு தரவுகளின்படி இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்திருக்கிறது? ஸோ இது 7th பிளேஸ். ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அந்த வாங்கும் சக்தி சமநிலை அடிப்படையில் 3வது இடம், பொருளாதார சமநிலை அடிப்படையில் பொருளாதார வரிசையின் அடிப்படையில் 7வது இடம். ஸோ இந்தியா 7th பிளேஸ். ஆப்ஷன் சி 7வது இடம். மகாத்மா காந்தியடிகளின் பொருளாதார சிந்தனைகளின்படி அவர் எதனை மிகப்பெரிய பாவம் சாபம் என்று வர்ணித்தார்? ஸோ இயந்திரத்தை யூஸ் பண்ணுறது தான் அவர் மிகப்பெரிய பாவம் சாபம் சொல்லியிருப்பார். ஸோ ஆப்ஷன் பி இயந்திரங்கள் மிகப்பெரிய பாவம் மற்றும் சாபம். சொன்னவர் காந்தியடிகள். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் ஆண்களின் எழுத்தறிவு விகிதம் என்னவாக இருந்தது? ஸோ இந்தியாவில் ஆண்களோட எழுத்தறிவு விகிதம், ஓகேங்களா, மேலோட லிட்ரஸி ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 82.1%. ஆப்ஷன் சி 82.1%. ஆசியாவின் மிகப்பெரிய இருப்பு பாதை அமைப்பாகவும் உலகின் 4வது மிகப்பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் திகழ்வது இந்தியன் ரயில்வே படி ஆசியா மிகப்பெரிய ரயில்வே டிபார்ட்மெண்ட் இந்தியாவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் 4th பிளேஸில் இந்தியன் ரயில்வே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாக திகழ்வது இந்தியன் ரயில்வே. புகழ்பெற்ற பொருளாதார அறிஞரான VKRB ராவ் அவர்கள் யாருடைய மாணவர்? ஸோ புகழ்பெற்ற பொருளாதார அறிஞரான அவர் பேர் கீன்சன் அப்படின்னு சொல்லி அவருடைய மாணவர் தான் நம்ம ராவ் அவர்கள். ஸோ ஆப்ஷன் பி JM கீன்ஸ். ஓகேங்களா? கீன்ஸோட மாணவர் தான் VKRB ராவ். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 7.1 பதிவான வீதம் இது. ஸோ இறப்பு விகிதம் தான் 7.1.
பிறப்பு விகிதம் அதிகமாகவும் இறப்பு விகிதம் கம்மியாகவும் இருக்கதா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லுது. ஸோ அதன்படி இறப்பு விகிதம் தான் 7.1%. ஸோ ஆப்ஷன் பி இறப்பு விகிதம். அமர்த்தியா குமார் சென் அவர்கள் 1981ஆம் ஆண்டு வெளியிட்ட எந்த ஆய்வு நூல் புகழ்பெற்ற பொருளாதார பங்களிப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது? ஸோ பஞ்சம் அப்படின்னு சொல்லி வரும், வறுமை மற்றும் பஞ்சம். இதுதான் அவர் 1981 வந்து வெளியிட்ட ஒரு முக்கியமான நூல். ஸோ இந்த ஆய்வு வந்து அவருடைய மிகப்பெரிய பொருளாதார பங்களிப்பை வந்து காட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்னதுன்னா வறுமைகள் மற்றும் பஞ்சங்கள். நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் 3 முக்கிய தங்க சுரங்கங்களில் ஒன்றான ராம்கிரி எங்கே அமைந்துள்ளது? இந்த ஒன்வேர்டு ஆல்ரெடி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ ராம்கிரி வந்து ஆந்திர பிரதேசம். ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம். தூய பொது உடைமை அல்லது முதலாளித்துவத்திற்கு மாற்றாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவிற்கு முன்மொழிந்த பொருளாதார கட்டமைப்பு கலப்பு பொருளாதாரம். ஸோ அதாவது பொதுத்துறையும் இருக்கும், தனியார் துறையும் இருக்கும். ஸோ அதுதான் கலப்பு பொருளாதாரம். ஸோ அதை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் நிலப்பரப்பானது உலக நிலப்பரப்பில் 2.42 விழுக்காடு எனில் உலக நாடுகளின் பரப்பளவில் இந்தியாவின் தற்போதைய இடம் என்ன? ஸோ உலக நிலப்பரப்படி இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னா 7th பிளேஸில் இருக்குது. 7வது பெரிய நாடாக நம்ம இந்தியா இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி 7வது இடம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பிறப்பு விகிதம் என்னவாக அமைந்துள்ளது? ஸோ இறப்பு விகிதம் 7.1ன்னு இப்போ தான் பார்த்தோம். அதே மாதிரி பிறப்பு விகிதம் எவ்வளோ பர்சன்டேஜ்னா 21.8. ஸோ 21.8% மக்கள் பிறப்பதாகவும் அதில் 7.1% மக்கள் தான் இறப்பதாகவும் சொல்கிறாங்க மொத்த மக்கள் தொகையில். நெக்ஸ்ட்டு, உலக மக்கள் தொகையில் 17.5% விழுக்காட்டை கொண்டுள்ள இந்திய நாடு உலக ஒட்டுமொத்த வருவாயில் எத்தனை விழுக்காடை மட்டுமே பெற்றது? ஸோ மக்கள் தொகையில் 17.5 இருந்தாலும் உலக வருவாயில் 1.2 தான் இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒன்வேர்ட் பார்க்குறப்போ. ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி 1.2%. புகழ்பெற்ற பொருளாதார அறிஞரான VKRV ராவ் அவர்களால் தோற்றுவிக்கப்படாத நிறுவனம் எது? 3 நிறுவனங்களை வந்து தோற்றுவித்தார். இது என்னன்னா டெல்லி பொருளாதார பள்ளி, பொருளாதார வளர்ச்சி கழகம், பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் பெங்களூர். இவர் ஏற்படுத்தாத நிறுவனம், தோற்றுவிக்காத நிறுவனம் வந்து சென்னை பொருளாதார பள்ளி. இவர் தோற்றுவித்தது கிடையாது. ஸோ ஆப்ஷன் இ சென்னை பொருளாதார பள்ளி. அமர்த்தியா குமார் சென் அவர்களின் பொருளாதார கோட்பாடுகளில் மிக முக்கிய பங்களிப்பாக கருதப்படுவது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு கிராம சர்வோதய கொள்கை வந்து காந்தியடிகள் கூறியது. நுகர்வை அடிப்படையாக கொண்டது தான் நம்ம அமர்த்தியா சென் கூறியது. உபரி நிதிநிலை பட்ஜெட் வந்து திருவள்ளுவர். ஜனநாயக சமதர்மம் வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நுகர்வை அடிப்படையாக கொண்ட திறன் பற்றிய கருத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பது பொதுவாக எதனை குறிப்பிடுகிறது? எக்கனாமிக் டெவலப்மெண்ட்றது ஜிடிபி வளர்ச்சி மற்றும் மக்களின் உயர்ந்த வாழ்க்கை தரம் அல்லது நல்வாழ்வு. இதெல்லாமே சேர்ந்தது தான் பொருளாதார முன்னேற்றம். பொருளாதார வளர்ச்சின்றது ஜிடிபியை மட்டும் குறிக்கக்கூடியது. ஸோ இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு, பொருளாதாரங்களின் வரிசையில் 2016ஆம் ஆண்டு தரவின்படி இந்தியா 7வது இடத்தில் உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே தரவின்படி வாங்கும் சக்தி சமநிலை அடிப்படையில் இந்தியாவின் தகுதி 3வது இடம். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி 3ஆம் இடம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த எழுத்தறிவு சதவிகிதம் கொண்ட மாநிலம் பீகார். கம்மியான படிச்சிருக்கவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னா பீகாரில் தான் இருக்காங்க. அதாவது அந்த இருக்க மக்களில் மொத்த மக்கள் தொகையில் குறைஞ்ச மக்கள் தான் 61.8% மக்கள் தான் படிச்சிருக்காங்க. எந்த மாநிலம்னா பீகார். ஆப்ஷன் சி பீகார். ஜவஹர்லால் நேருவின் பொருளாதார சிந்தனைகள் மற்றும் பங்களிப்புகள் குறித்து கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானது? ஸோ ஃபஸ்ட் கூற்று பாருங்கள், இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதலை அறிமுகப்படுத்தினார்ன்றது சரி. இவருடைய கொள்கை வந்து ஜனநாயக சமதர்மம் அப்படின்றது சரி. ஸோ 4th ஒன், இவரது காலத்தில் இந்திய தொழில்நுட்ப கழகங்கள்
போன்ற ஆராய்ச்சி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன அப்படின்றது சரி. ஆனால் மூன்றாவது பாருங்கள், தூய முதலாளித்துவ பொருளாதார கொள்கையை முழுமையாக ஆதரித்தார் அப்படின்றது தவறான ஒன்று. ஸோ இதுக்குரிய ஆன்சர் தவறானது வந்து ஆப்ஷன் சி. தூய முதலாளித்துவ பொருளாதார கொள்கையை ஜவஹர்லால் நேரு ஆதரித்தார்ன்றது தவறான கூற்று. மகாத்மா காந்தியடிகளின் நன்னெறியை அடிப்படையாக கொண்ட பொருளாதார கொள்கைகளை வலியுறுத்தி காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை உருவாக்கியவர் யார்? ஸோ காந்திய பொருளாதாரம் ஃபாலோ பண்ணவர் ஆல்ரெடி பார்த்தோம், ஜே.சி. குமரப்பா அவர்கள். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஜே.சி. குமரப்பா. காந்திய பொருளாதாரம் கொள்கையை உருவாக்கியவர் வந்து ஜே.சி. குமரப்பா. இந்தியாவில் தங்கம் உற்பத்தி செய்யும் 3 முக்கிய சுரங்கங்களில் கோலார் மற்றும் ஹட்டி ஆகிய 2 சுரங்கங்களும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், கர்நாடகம். ஸோ ராம்கிரி மட்டும் ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. ஃபஸ்ட் ரெண்டுமே கோலாரும் ஹட்டியும் கர்நாடகாவில் இருக்குது. ஸோ அதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் பி, கர்நாடகா. பின்வரும் குறியீடுகளில் எவை மக்களின் நல்வாழ்வு அல்லது வாழ்க்கை தரத்தை அளவிட பயன்படுகின்றன? ஸோ இது அளவீடு வந்து 3 வரும். 3 குறியீடுகள் சேர்ந்ததான் மக்களோட வாழ்க்கை தரத்தை அளவிடுது. ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீடு, வாழ்க்கை தர குறியீடு, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. ஸோ இது 3மே தான் ஆன்சரில் வரும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து இவை அனைத்தும், ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பெண்களின் எழுத்தறிவு விகிதம் என்னவாக இருந்தது? ஸோ பெண்களோட எழுத்தறிவு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 65.5%. பெண்களோடது 65.5%. நெக்ஸ்ட்டு, காந்திய பொருளாதார கருத்துக்களை தீவிரமாக பரப்பியதில் வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹாவால் பச்சை காந்தி என்று அழைக்கப்பட்ட பொருளாதார அறிஞர். ஆல்ரெடி பார்த்தோம், காந்திய பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தினவர் ஜே.சி. குமரப்பா. ஸோ அவரை பச்சை காந்தின்னு சொன்னவர் ராமச்சந்திர குஹாவால். ஸோ பச்சை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா நம்ம ஜே.சி. குமரப்பா அவர்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜே.சி. குமரப்பா. திருக்குறளின் எந்த பகுதியில் திருவள்ளுவரின் மிக முக்கிய பொருளாதார சிந்தனைகள் மற்றும் கருத்துக்கள் விவரிக்கப்பட்டுள்ளன? ஸோ 2ஆம் பகுதியான பொருட்பாலில் தான் பொருளாதார கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம். ஸோ பொருட்பால். இந்தியாவில் பொதுத்துறையும் தனியார் துறையும் இணைந்து செயல்படும் பொருளாதார முறைக்கு என்ன பெயர்? ஸோ ரெண்டுமே சேர்ந்து இருந்துச்சுன்னா அது கலப்பு பொருளாதாரம்னு சொல்லிடணும். ஸோ ஆப்ஷன் சி, கலப்பு பொருளாதாரம். பொதுத்துறையும் இருக்கும், தனியார் துறையும் இருக்கும். ஸோ ரெண்டுமே இணைந்து செயல்படும் பொருளாதார முறை வந்து கலப்பு பொருளாதாரம். 1911 முதல் 21 காலப்பகுதியில் இந்தியாவில் கொள்ளை நோய்கள், பஞ்சத்தின் காரணமாக மக்கள் தொகை வளர்ச்சி எதிர்மறையாக குறைந்ததை காட்டும் தரவு. ஸோ 1921 நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஆல்ரெடி பெருவெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ பெருவெடிப்பு ஆண்டு 1921. இந்த வளர்ச்சி வந்து குறைஞ்சது என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்மறையான வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி, எதிர்மறையான வளர்ச்சி. உலக மக்கள் தொகையில் சுமார் 17.5% விழுக்காட்டை கொண்டுள்ள இந்திய நாட்டில் தோராயமாக எத்தனை நபர்களில் ஒருவர் இந்தியர் ஆவார்? ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், மொத்த மக்கள் தொகையில் 17.5% வந்து நம்ம இந்தியாவில் இருக்காங்க. ஸோ நம்ம 6 பேரை உலகத்தில் ரேண்டமாக செலக்ட் பண்ணால் அதில் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்களா, இந்தியராக இருப்பாங்களா. 6ல் ஒருவர் இந்தியர், 6 நபர்களில் ஒருவர். ஸோ ஆப்ஷன் சி வந்து 6 நபர்களில் ஒருவர், அதுதான் ஆன்சர். டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் எந்த ஆண்டு பழங்கால இந்திய வர்த்தகம் என்று தனது முதுகலை பட்டத்திற்கான ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார்? ஸோ சமர்ப்பிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1915. ஆப்ஷன் ஏ 1915. 3 நூல் பார்த்துருந்தோம் நம்ம அம்பேத்கரில். அதில் ஃபஸ்ட்டு நூல் வந்து இதுதான், பழங்கால இந்திய வர்த்தகம். ஆண்டு வந்து 1915. இந்தியாவில் போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளில் உலகிலேயே மிகப்பெரிய அமைப்பை கொண்டுள்ள போக்குவரத்து துறை எது? ஸோ இதுக்குரிய ஆன்சர் சாலை போக்குவரத்து. ஏன்னா சாலை போக்குவரத்து தான் 30 லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு பெரிய சாலை வந்து இந்தியா இருக்குது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மிகப்பெரிய போக்குவரத்து அமைப்பு வந்து சாலை போக்குவரத்து இந்தியாவில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற இந்திய பொருளாதார இயல்பு எதனை குறிக்கிறதுனா, உற்பத்தி அதிகரித்தும் வேலை வாய்ப்பு வந்து உருவாகாத நிலை தான் வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ, உற்பத்தி அதிகரித்தும் வேலை வாய்ப்புகள் உருவாகாத நிலை.
ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 35 கொஸ்டின் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் ஒரு 30 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதுவரை ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.